வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நவக்கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளும் உங்கள் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், செல்வ வளம், மன நிம்மதி, தொழில் முன்னேற்றம், திருமண யோகம் மற்றும் சகல நன்மைகளும் பெருக எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டிக் கொண்டு இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான 12 ராசிகளின் விரிவான தின ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை தெரிந்து கொள்வோம். இன்று பராபவ தமிழ் ஆண்டு ஆணி மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி. இன்றைய யோகம் சித்த அமிர்த யோகம். இன்று காலை 9:48 வரை கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. அதன் பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. இன்றைய ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரம் மற்றும் நல்ல நேரம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டு சுபகாரியங்களை திட்டமிடுங்கள். இன்றைய ஆன்மீக சிறப்பு. திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமானை வழிபட மிகவும் உகந்த நாள். இன்று வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் ஓம் நமசிவாய மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பதும் குடும்ப நலன், மன அமைதி மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு சிறந்த பலனை அளிக்கும் என்று சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. இன்றைய கிரக நிலவரம். மிதுன ராசியில் சூரிய பகவான், ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான், ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான். இந்த கிரக அமைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் பலன்கள் வேறுபடும். இனி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய விரிவான தின ராசி பலன்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கலாம். மேஷம். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல மாற்றங்கள் இன்று முதல் தென்பட ஆரம்பிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான முடிவுகளை எடுக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். இன்று நீங்கள் தொடங்கும் முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நாள் என்பதால் எந்த வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு முக்கியமான பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதாகும். இந்த 3 சுப கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்துகிறது. குரு பாக்கியத்தையும் புதன் அறிவையும் சுக்கிரன் வசதி மற்றும் செல்வத்தையும் குறிக்கும் கிரகங்கள். இந்த அரிய அமைப்பின் காரணமாக வீடு, குடும்பம், நிலம், வாகனம் மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு முக்கிய முடிவு இன்று சாதகமாக அமையலாம். வேலை செய்து வருபவர்களுக்கு இது முன்னேற்றமான நாள். அலுவலகத்தில் உங்கள் செயல்திறன் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு குறித்து நல்ல அறிகுறிகள் தோன்றும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல நிறுவனத்திலிருந்து தகவல் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சியை தரும் நாள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கட்டுமானம், கல்வி, விவசாயம், வாகனங்கள், இணைய வணிகம், ஆலோசனை சேவைகள் மற்றும் குடும்ப தொழில்களில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வருமானம் கிடைக்கும். இன்று தொடங்கும் ஒரு சிறிய முயற்சி எதிர்காலத்தில் பெரிய தொழில் விரிவாக்கத்திற்கு காரணமாக அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள். நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வரும். தேவையற்ற செலவுகள் குறையும். சேமிப்பு அதிகரிக்கும். வீட்டிற்காக செய்யும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி தன்னம்பிக்கையுடன் திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் மன உறுதியை உயர்த்தும். பெற்றோரின் ஆலோசனை ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளின் முன்னேற்றம் மனநிறைவை அளிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுகள் தொடங்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் வேகம் பெறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான முடிவை எடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி, அரசு வேலை தேர்வுகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் வெற்றிக்கு துணையாக இருக்கும்.
உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் உற்சாகம் அதிகரிக்கும். மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். ஒழுங்கான உணவு மற்றும் போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்கும். இன்று அதிகாலையில் சிவபெருமானுக்கு வில்வ இலை சமர்ப்பித்து ஓம் நமசிவாயா என்று 11 முறை ஜபியுங்கள். பின்னர் இயன்றால் உழைத்து வாழும் ஒருவருக்கு உணவு அல்லது குடிநீர் வழங்குங்கள். இந்த எளிய பரிகாரம் காரிய தடைகளை நீக்கி மன உறுதியையும் வெற்றியையும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை கிழக்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை தொழில் மற்றும் பொருளாதாரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், அவசர முடிவுகளை தவிர்த்து ஆவணங்களை முழுமையாக படித்து முடிவு எடுங்கள். இன்றைய முக்கிய அறிவுரை, இன்று உங்கள் தன்னம்பிக்கையே உங்கள் மிகப்பெரிய பலம். தயக்கத்தை விலக்கி தைரியமாக முன்னேறுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான முடிவு எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு முன்னேற்றம், லாபம் மற்றும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான நேரத்தில் சரியான பலனை கொடுக்கும். பல நாட்களாக காத்திருந்த ஒரு தொலைபேசி அழைப்பு, தகவல் அல்லது சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு முக்கியமான பலனை வழங்குவது ரிஷபராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாகும். செவ்வாய் என்பது தைரியம், நிலம், கட்டிடம், தொழில் விரிவாக்கம் மற்றும் செயல் வேகத்தின் காரகன். ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் எந்த வேலையையும் தைரியமாக செய்து முடிக்கும் மன உறுதி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு முக்கியமான வேலை இன்று மீண்டும் வேகம் பெறும். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளுக்கு இது நல்ல ஆதரவை வழங்கும். அதே நேரத்தில் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. 2ஆம் இடம் என்பது பணவரவு, குடும்ப செல்வம், பேச்சுத்திறன் மற்றும் சேமிப்பை குறிக்கும் இடமாகும். இந்த அமைப்பால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வியாபார பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் வாய்ப்பும் உருவாகும். குடும்பத்தின் பொருளாதார நிலை படிப்படியாக வலுப்பெறும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு தொடர்பான நல்ல பேச்சுகள் ஆரம்பமாகலாம். வேலை மாற்றம் குறித்து முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் நின்று போயிருந்த ஒரு ஒப்பந்தம் மீண்டும் செயல்படத் தொடங்கும். கட்டுமானம், இரும்பு, வாகனம், விவசாயம், உணவுப் பொருட்கள், நகை மற்றும் ஆடை தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்திருந்த தொகைகள் கைக்கு வரும். குடும்ப செலவுகளை எளிதாக சமாளிக்க முடியும். சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக செய்யும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு மன உறுதியை அதிகரிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் புதிய நம்பிக்கையை அளிக்கும். குழந்தைகளின் கல்வி அல்லது வேலை தொடர்பாக மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். போட்டித் தேர்வுகள், பொறியியல், விவசாயம், வணிகவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கவனசக்தி அதிகரிப்பதால் படித்தவை எளிதில் மனதில் பதியும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் வலிமையும் மன உற்சாகமும் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதிக கோபத்தை மட்டும் தவிர்த்தால் நாள் முழுவதும் அமைதியாக இருக்கும். இன்று சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி நந்தி பகவானை 3 முறை வலம் வந்து மனதில் உள்ள வேண்டுதலை கூறுங்கள். பின்னர் இயன்றால் ஒரு மரக்கன்றை நட்டு அல்லது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். இந்த பரிகாரம் நிலைத்த செல்வத்தையும் தொழில் வளர்ச்சியையும் ஈர்க்கும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை தென்கிழக்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை பணவரவு மற்றும் வியாபாரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்,
யாருக்கும் அவசரமாக பணம் கடன் கொடுப்பதை தவிருங்கள். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்கள் உழைப்பை முழு நம்பிக்கையுடன் தொடருங்கள். நீங்கள் இன்று வைக்கும் ஒரு உறுதியான அடித்தளம் வருங்காலத்தில் நிலையான செல்வத்திற்கும் உயர்ந்த வாழ்க்கைக்கும் காரணமாக அமையும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் உற்சாகமான, வெற்றி தரக்கூடிய மற்றும் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். மனதில் இருந்த தயக்கங்கள் விலகி புதிய தன்னம்பிக்கை உருவாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு இன்று உங்கள் கைகளுக்கு வரக்கூடும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வருங்காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகுந்த பலனை வழங்குவது மிதுன ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிப்பதாகும். ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால் தலைமைத்துவ திறன், தன்னம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் நல்ல நிலையில் இருப்பதால் சூரியனின் இந்த அமைப்பு உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் தனி மதிப்பை உருவாக்குகிறது. அதிகாரம் உள்ளவர்களின் கவனம் உங்கள் பக்கம் திரும்பும். இதுவரை உங்களை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இன்று உங்கள் திறமையை உணரத் தொடங்குவார்கள். அதே நேரத்தில் கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. இந்த அமைப்பு பணவரவு, குடும்ப செல்வம், சேமிப்பு மற்றும் பேச்சால் கிடைக்கும் லாபத்தை அதிகரிக்கும். குறிப்பாக வியாபாரம், யூடியூப், சமூக ஊடகம், கற்பித்தல், ஆலோசனை, விற்பனை, எழுத்து மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை அல்லது சந்திக்கும் ஒரு புதிய நபர் எதிர்காலத்தில் பெரிய நன்மையை ஏற்படுத்தலாம். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். புதிய பொறுப்பு வழங்கப்படலாம். மேலதிகாரிகள் உங்கள் கருத்தை கேட்டு முக்கியமான முடிவுகளில் உங்களை இணைப்பார்கள். வேலை மாற்றம் குறித்து முயற்சி செய்து வருபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாள். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஆன்லைன் வணிகம், டிஜிட்டல் சேவைகள், கல்வி, மீடியா, மார்க்கெட்டிங் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரலாம். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக புதிய முதலீடுகளை பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். தேவையற்ற செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். பெற்றோரின் ஆலோசனை நல்ல முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி குறித்து ஆலோசனைகள் தொடங்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான முடிவை எடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். மொழிப்பாடங்கள், போட்டித் தேர்வுகள், வணிகவியல், கணினி, நிர்வாகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றலும் கவனசக்தியும் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் இருக்கும். மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கும். சிறிய நடைப்பயிற்சி மற்றும் போதுமான தண்ணீர் உடலுக்கு நல்ல பலனை அளிக்கும். இன்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சமர்ப்பித்து சிறிய குழந்தைகளுக்கு பழம் அல்லது இனிப்பு வழங்குங்கள். இந்த பரிகாரம் பேச்சு திறனை மேம்படுத்தி காரிய வெற்றி மற்றும் பணவரவை அதிகரிக்க உதவும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை வடக்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை, வேலை மற்றும் புதிய வருமான வாய்ப்பு. இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்: முழுமையாக உறுதி செய்யாமல் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்கள் திறமையை நம்பி செயல்படுங்கள். உங்கள் அறிவும் பேச்சு திறனும் இன்று பல மூடிய கதவுகளை திறக்கும் சக்தியாக அமையும். கடகம். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு 2 விதமான பலன்களை தரக்கூடிய நாளாக அமைகிறது. காலை 9:48 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரம் வரை முக்கியமான முடிவுகள், பெரிய முதலீடுகள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் அதன் பிறகு நிலைமை முற்றிலும் மாறும். நாள் செல்ல செல்ல மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறத் தொடங்கும். அதனால் காலை நேரத்தை அமைதியாக கடந்து அதன் பிறகு முக்கியமான வேலைகளை தொடங்கினால் நல்ல பலனை பெறலாம்.
இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது கடகராசியிலேயே குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதாகும். இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ஜென்ம ராசியை வலுப்படுத்துகின்றன. குரு உங்கள் வாழ்க்கையில் பாக்கியத்தையும் உயர்வையும் அதிகரிக்கிறார். புதன் சரியான சிந்தனை, பேச்சுத்திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறனை அளிக்கிறார். சுக்கிரன் குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார வசதி மற்றும் நல்ல மனிதர்களின் ஆதரவை பெற்றுத் தருகிறார். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இந்த 3 சுப கிரகங்களின் அருள் காரணமாக பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வேலை செய்து வருபவர்களுக்கு காலை நேரத்தில் சிறிய அழுத்தம் இருந்தாலும் அதன் பிறகு சூழ்நிலை சீராகும். அலுவலகத்தில் உங்கள் பணிக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளுடன் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களை காலை நேரத்திற்கு பிறகு பேசுவது நல்லது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை இன்று நிறைவேறக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு நாள் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். தொழில் தொடர்பான ஒரு முக்கியமான தகவல் உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும். குடும்பத் தொழில், உணவுத் தொழில், கல்வி, மருத்துவம், கட்டுமானம் மற்றும் ஆன்லைன் சேவைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். தாமதமாக இருந்த ஒரு பணம் கைக்கு வரலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் மனநிறைவை தரும். சேமிப்பை அதிகரிக்கும் எண்ணமும் உருவாகும். குடும்பத்தில் இன்று அமைதியை பேணுவது முக்கியம். காலை நேரத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டால் பிற்பகுதியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் ஆலோசனை ஒரு நல்ல முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். திருமண வயதில் இருப்பவர்கள் காலை நேரத்தை விட பிற்பகுதியில் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவது நல்லது. காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் தேவையற்ற சந்தேகங்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசினால் உறவு மேலும் வலுப்படும். மாணவர்களுக்கு இன்று நல்ல நாள். காலை நேரத்தில் படிப்பில் கவனம் சற்று குறைந்தாலும் அதன் பிறகு நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்விக்கு தயாராகி வருபவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். உடல்நலத்தை பொறுத்தவரை போதுமான தண்ணீர் குடியுங்கள். உணவு நேரத்தை தவறவிடாதீர்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும். இன்று சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு வில்வ இலை சமர்ப்பித்து ஓம் நமசிவாய என்று 21 முறை ஜபியுங்கள். இயன்றால் ஒரு ஏழை குடும்பத்திற்கு அரிசி அல்லது உணவுப் பொருள் தானம் செய்யுங்கள். இந்த பரிகாரம் மன அமைதியையும் குடும்ப நலனையும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை வடகிழக்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை குடும்பம் மற்றும் தொழில். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் காலை 9:48 வரை அவசர முடிவுகளை தவிருங்கள். இன்றைய முக்கிய அறிவுரை: பொறுமையாக காத்திருப்பவர்களுக்கு இன்று நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். காலை நேர அமைதியே நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை அமைத்து தரும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கவனமும் நிதானமும் தேவைப்படும் நாளாக அமைகிறது. காலை 9:48 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதனால் காலை நேரத்தில் முக்கியமான வேலைகள், ஆவணங்களில் கையெழுத்திடுவது, வங்கி தொடர்பான பணிகள், முக்கியமான சந்திப்புகள் போன்றவற்றை முடித்து கொள்வது நல்லது. அதன் பிறகு தேவையற்ற விவாதங்களையும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளையும் தவிர்த்து அமைதியாக செயல்பட்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பது மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாகும். இது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவு, புதிய அறிமுகங்கள், வருமான உயர்வு மற்றும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆசைகள் நிறைவேறும் யோகம் உருவாகிறது. நீங்கள் பல மாதங்களாக உழைத்த ஒரு முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்க தொடங்கும். மேலும் கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆன்மீக பலத்தையும் மறைமுக பாதுகாப்பையும் அளிக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகள், ஆன்மீக பயணங்கள், மன அமைதி மற்றும் மறைந்திருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு காலை நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும். முக்கியமான கோப்புகள், மேலதிகாரிகளுடன் நடைபெறும் சந்திப்புகள், புதிய திட்டங்கள் ஆகியவற்றை காலை நேரத்திலேயே முடிக்க முயற்சி செய்யுங்கள்.
மதியத்திற்கு பிறகு வேலைகளில் அவசரத்தை விட நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியிருந்தால் முழுமையாக ஆய்வு செய்த பிறகே முடிவு எடுங்கள். தொழிலில் நிலைத்தன்மை இருக்கும், பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் சீராக இருக்கும். எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை கிடைக்கலாம். ஆனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. முதலீடு செய்வதை ஒரு நாள் தள்ளி வைப்பது சிறந்தது. குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் கருத்துகளுக்கும் மதிப்பு கொடுங்கள். சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டுவிட்டால் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளுடன் செலவிடும் நேரம் மன நிம்மதியை அளிக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் இன்று புதிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதை விட ஏற்கனவே நடைபெற்று வரும் விஷயங்களை முன்னேற்றுவது நல்லது. காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் வெளிப்படையாக பேசுங்கள். மாணவர்களுக்கு காலை நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமான பாடங்களை அந்த நேரத்தில் படித்தால் நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். பிற்பகுதியில் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் படிப்பை தொடருங்கள். உடல்நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பில்லை. மன அமைதியை காக்கும் வகையில் போதுமான ஓய்வும் தண்ணீரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டும் போது மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இன்று காலை சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும் முன்பாக சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலை சமர்ப்பித்து தரிசனம் செய்யுங்கள். என்றால் ஒரு முதியவருக்கு உணவு அல்லது பழம் வழங்குங்கள். இந்த பரிகாரம் மன அமைதியையும் தேவையற்ற தடைகளிலிருந்து பாதுகாப்பையும் அளிக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை கிழக்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை, வேலை மற்றும் பழைய முயற்சிகள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், காலை 9:48 பிறகு அவசர முடிவுகளையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் தவிருங்கள். இன்றைய முக்கிய அறிவுரை, இன்று பொறுமையுடன் செயல்படுவது உங்கள் மிகப்பெரிய பலம். அவசரத்தை தவிர்த்து நிதானமாக முன்னேறினால் சிறிய சவால்களையும் எளிதாக வெற்றியாக மாற்ற முடியும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய மற்றும் லாபம் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில நல்ல செய்திகள் இன்று கிடைக்கக்கூடும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை உருவாகும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரும். உங்களுடைய திறமையும் அனுபவமும் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களிடம் சென்று சேரும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதாகும். இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்துகின்றன. லாபஸ்தானத்தில் இவ்வளவு வலிமையான கிரக அமைப்பு இருப்பதால் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் நினைத்த ஒரு ஆசை நிறைவேறும் சூழ்நிலை உருவாகும். புதிய நண்பர்கள், முக்கியமான தொழில் தொடர்புகள் மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக அமையும். குறிப்பாக பேச்சு திறன், அறிவு மற்றும் அனுபவத்தின் மூலம் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலமாக இருக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் செய்த பணிக்கு பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சியை தரும் நாள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். பழைய வியாபார தொடர்புகள் மீண்டும் செயல்படத் தொடங்கும். கணக்கியல், கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகள், புத்தக வெளியீடு, பயிற்சி மையங்கள் மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இன்று தொடங்கும் ஒரு புதிய ஒப்பந்தம் நீண்டகால வருமானத்தை உருவாக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்திருந்த தொகைகள் கைக்கு வரும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக புதிய முதலீடு செய்யும் எண்ணம் உருவாகும். தேவையற்ற செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். பெற்றோரின் ஆலோசனை ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளின் கல்வி மற்றும் சாதனை தொடர்பாக பெருமை தரும் செய்தி கிடைக்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுகளும் ஆரம்பமாகலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல முடிவை எடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள், உயர்கல்வி, கணக்கியல், மருத்துவம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பும் உள்ளது.
உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் இருக்கும், மன அமைதி அதிகரிக்கும். ஒழுங்கான உணவு மற்றும் போதுமான ஓய்வை கடைபிடித்தால் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்கும். இன்று தட்சிணாமூர்த்தி அல்லது விநாயக பெருமானை மனமாற வழிபட்டு ஒரு மாணவருக்கு நோட்டு புத்தகம், பேனா அல்லது கல்விக்கான சிறிய உதவி செய்யுங்கள். இந்த பரிகாரம் அறிவு தொழில் முன்னேற்றம் மற்றும் லாபயோகத்தை மேலும் வலுப்படுத்தும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை வடமேற்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை, வேலை, வருமானம் மற்றும் புதிய தொழில் தொடர்புகள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், யாருடைய பேச்சையும் முழுமையாக ஆராயாமல் உடனே நம்பி முடிவு எடுக்காதீர்கள். இன்றைய முக்கிய அறிவுரை, இன்று உங்களை தேடி வரும் புதிய வாய்ப்புகளை சிறியதாக நினைத்து தவறவிடாதீர்கள். அவற்றில் ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால முன்னேற்றத்திற்கும் நிலையான வருமானத்திற்கும் காரணமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான மற்றும் சாதனைகள் நிறைந்த நாளாக அமைகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இன்று உருவாகும். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான சரியான சந்தர்ப்பம் அமையும். மனதில் இருந்த தயக்கம் நீங்கி தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதாகும். இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்துகின்றன. ஜோதிடத்தில் கர்மஸ்தானம் என்பது தொழில், பதவி, அதிகாரம், புகழ் மற்றும் சமூக மரியாதையை குறிக்கும் மிக முக்கியமான இடமாகும். குரு இந்த இடத்தில் இருப்பதால் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். புதன் இருப்பதால் திட்டமிடும் திறன், பேச்சு திறன் மற்றும் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும். சுக்கிரன் இருப்பதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி மற்றும் வசதிகள் பெருகும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்பிற்கு இன்று முதல் கண்கூடாக பலன் கிடைக்க தொடங்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான நாள். உங்கள் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். புதிய பொறுப்பு அல்லது புதிய பதவி தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கலாம். அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். அரசு அல்லது பெரிய நிறுவனங்கள் தொடர்பான முயற்சிகளும் சாதகமாக அமையும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒப்பந்தம் கைகூடும். ஆடை, நகை, அழகு சாதனங்கள், கட்டுமானம், கல்வி, டிஜிட்டல் சேவைகள், ஆலோசனை மற்றும் வணிகத்துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய கிளை தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய சிந்தனைகளும் வெற்றி பெறும். பணவரவை பொறுத்தவரை இன்று மிகவும் திருப்திகரமான நாள். எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். கூடுதல் வருமானத்திற்கான புதிய வழிகளும் உருவாகும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மன உறுதியை அளிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான காரியத்தில் வெற்றியை தரும். குழந்தைகளின் கல்வி அல்லது வேலை தொடர்பாக பெருமை தரும் செய்தி கிடைக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய ஆலோசனைகளும் நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல யோகம் உருவாகி உள்ளது. நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி நகரும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை குடும்பத்தினரிடம் எடுத்துச் செல்லும் வாய்ப்பும் உருவாகும். மாணவர்களுக்கு இன்று சிறப்பான நாள். சட்டம், நிர்வாகம், வணிகவியல், வடிவமைப்பு, கலை மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் நம்பிக்கையையும் பாராட்டையும் பெறுவீர்கள். உடல்நலத்தை பொறுத்தவரை நல்ல புத்துணர்ச்சி இருக்கும். மன அமைதி அதிகரிக்கும். நாள் முழுவதும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். இன்று மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை அல்லது வெள்ளை மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள். என்றால் பொருளாதார வசதி குறைந்த ஒரு பெண்ணுக்கு மஞ்சள், குங்குமம் அல்லது உடை தானம் செய்யுங்கள். இந்த பரிகாரம் தொழில் வளர்ச்சி, செல்வ வளம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை மேற்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை, தொழில், பதவி உயர்வு மற்றும் புதிய ஒப்பந்தங்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், பிறரின் வேலை பொறுப்புகளை தேவையில்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இன்றைய முக்கிய அறிவுரை, இன்று உங்களுடைய உழைப்பும் திறமையும் உங்களுக்கு பெரிய கதவுகளை திறக்கும். தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். நீங்கள் எடுக்கும் சரியான ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். விருச்சிக ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் பாக்கியம் நிறைந்த
முன்னேற்றம் தரக்கூடிய மற்றும் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு பெரிய ஆசை இன்று நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இன்று உங்கள் முயற்சிகளுக்கு தெய்வ அருளும் அதிர்ஷ்டமும் ஒன்றாக துணை நிற்கும். எதிர்பாராத ஒரு சந்திப்பு அல்லது ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய வாய்ப்பாக அமையும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதாகும். இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்துகின்றன. 9ஆம் இடம் என்பது தெய்வ அருள், குரு அருள், உயர்கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள், நீண்ட தூர பயணங்கள் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும் மிக முக்கியமான ஸ்தானமாகும். குருவின் அருளால் புதிய பாக்கிய கதவுகள் திறக்கும். புதன் இருப்பதால் நல்ல செய்திகள், பயனுள்ள அறிமுகங்கள் மற்றும் அறிவின் மூலம் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும். சுக்கிரன் இருப்பதால் செல்வ வளம், வசதிகள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி பெருகும். இதுவரை முடியாமல் இருந்த ஒரு காரியம் இன்று முதல் வேகமாக நடைபெறத் தொடங்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் கவனித்து பாராட்டுவார்கள். புதிய பொறுப்பு அல்லது முக்கியமான திட்டத்தில் இடம் கிடைக்கலாம். வெளிநாட்டு நிறுவனம் அல்லது பெரிய அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பும் உருவாகலாம். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வெளிநாட்டு தொடர்புகள், கல்வி, மருத்துவம், ஆன்மீக சேவைகள், இணைய வணிகம், ஆலோசனை மற்றும் ஏற்றுமதி துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தொழிலில் விரிவாக்கம் செய்யும் திட்டங்களும் வெற்றி பெறும். பணவரவை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வரவேண்டியிருந்த தொகைகள் கைக்கு வரும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக செய்யும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். சேமிப்பும் கணிசமாக அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் மிகப்பெரிய பலமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உருவாகும். குழந்தைகளின் கல்வி அல்லது வேலை தொடர்பாக பெருமை தரும் செய்தி கிடைக்கும். உறவினர்கள் மூலம் சுப செய்திகளும் வரலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல யோகம் உள்ளது. நல்ல வரன் தொடர்பான தகவல் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடையும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு பெறுவார்கள். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். உயர்கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவம், சட்டம், அரசு தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்கள் மற்றும் குருமார்களின் ஆதரவு வெற்றிக்கு வழிவகுக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரை நல்ல புத்துணர்ச்சி காணப்படும். மன உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறைந்து செயல்திறன் உயரும். இன்று அதிகாலையில் உங்கள் குலதெய்வத்தை மனமாற நினைத்து வழிபடுங்கள். என்றால் ஒரு ஆலமரம் அல்லது அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வயதில் மூத்த ஒருவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் பாக்கியத்தை அதிகரித்து நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த நல்ல காரியங்களை விரைவாக நிறைவேற்ற உதவும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை வடகிழக்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை வெளிநாட்டு வாய்ப்பு, கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சிறிய வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டுவிடாதீர்கள். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல சந்தர்ப்பத்தையும் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெய்வ அருளும் பாக்கியமும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இன்று தொடங்கும் முயற்சி நாளைய மிகப்பெரிய வெற்றியாக மாறும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்று முதல் பலன் கொடுக்க தொடங்கும். மனதில் இருந்த தயக்கம் விலகி எந்த விஷயத்தையும் தன்னம்பிக்கையுடன் அணுகும் மனநிலை உருவாகும். இன்று உங்களுடைய அனுபவமும் அறிவும் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையக்கூடும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு முக்கியமான பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதாகும். இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. 8ஆம் இடம் என்பது மறைந்திருந்த வாய்ப்புகள், திடீர் நன்மைகள், ஆராய்ச்சி, பரம்பரை சொத்து, காப்பீடு, நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த விஷயங்கள் மற்றும் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை குறிக்கும் இடமாகும். குருவின் அருளால் சிக்கலான காரியங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புதன் இருப்பதால் ஆவணங்கள், சட்டம், பதிவு மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் தெளிவு ஏற்படும்.
சுக்கிரன் இருப்பதால் எதிர்பாராத பணவரவு அல்லது குடும்பத்தின் மூலம் கிடைக்கும் பொருளாதார ஆதரவு உருவாகும். பல மாதங்களாக தாமதமான ஒரு விஷயம் இப்போது நல்ல முடிவை நோக்கி நகரும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பொறுப்புணர்வை பாராட்டுவார்கள். அலுவலகத்தில் முக்கியமான முடிவுகளில் உங்கள் கருத்து கேட்கப்படும். வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து தகவல் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய வளர்ச்சி கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருந்த குழப்பங்கள் விலகும். நிதி, காப்பீடு, மருத்துவம், கல்வி, ஆன்மீக சேவைகள், ஆராய்ச்சி, ஏற்றுமதி மற்றும் இணையம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த ஒரு தொகை கைக்கு வரலாம். கடன் சுமையை குறைக்கும் வாய்ப்பு உருவாகும். தேவையற்ற செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான நல்ல திட்டம் ஒன்றை தொடங்கலாம். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். பெற்றோரின் ஆலோசனை ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உதவும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நல்ல முடிவை அடையும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகரிக்கும். தடைபட்டிருந்த திருமண முயற்சிகள் மீண்டும் வேகம் பெறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் இன்னும் நன்றாக புரிந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு இன்று ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிக்கும். மருத்துவம், சட்டம், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் நிர்வாக தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடினமான பாடங்களையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படும். உடல் சோர்வு குறையும். போதுமான ஓய்வும் நேரத்திற்கு உணவும் எடுத்துக்கொண்டால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும். இன்று தட்சிணாமூர்த்தி அல்லது உங்கள் குருமாரை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இயன்றால் ஒரு முதியவருக்கு உணவு அல்லது பழங்கள் வழங்குங்கள். இந்த தர்மம் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த நல்ல காரியங்கள் விரைவாக நடைபெறவும் பாக்கியம் அதிகரிக்கவும் உதவும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை தென்மேற்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை பணவரவு, சொத்து மற்றும் பழைய நிலுவை காரியங்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், முழுமையாக படிக்காமல் எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடாதீர்கள். இன்றைய முக்கிய அறிவுரை, இன்று உங்கள் அனுபவத்தை நம்பி முடிவெடுங்கள். அமைதியாக எடுத்த ஒரு புத்திசாலித்தனமான முடிவு உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால முன்னேற்றத்திற்கும் நிலையான வெற்றிக்கும் அடித்தளமாக அமையும். மகரம். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான வெற்றி தரக்கூடிய மற்றும் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல மாற்றங்கள் இன்று முதல் தென்பட தொடங்கும். மனதில் இருந்த கவலைகள் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். உங்களுடைய நேர்மையும் பொறுமையும் பலரின் பாராட்டை பெறும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு முக்கியமான பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதாகும். இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திர மற்றும் கூட்டாண்மை ஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்துகின்றன. இந்த அமைப்பு திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் மக்களுடனான உறவுகளில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். குருவின் அருளால் நல்ல மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். புதன் இருப்பதால் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். சுக்கிரன் இருப்பதால் உறவுகளில் இனிமை அதிகரித்து பொருளாதார நன்மைகளும் கிடைக்கும். இன்று புதிய தொடர்புகள் மூலம் எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும். மேலதிகாரிகள் உங்கள் பொறுப்புணர்வை பாராட்டுவார்கள். புதிய திட்டத்தில் இடம் கிடைக்கலாம். வேலை மாற்றம் குறித்து முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து தகவல் வரக்கூடும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாள். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். கட்டுமானம், ஏற்றுமதி, நகை, ஆடை, வாகனம், ஆலோசனை சேவைகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்களில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் வெற்றி பெறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நல்ல பணப்புழக்கம் இருக்கும். வரவேண்டியிருந்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக புதிய சேமிப்பு திட்டம் தொடங்கலாம்.
முதலீடு தொடர்பாக அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை நல்ல பலனை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உருவாகும். குடும்பத்தில் இருந்த சிறிய மனக்கசப்புகள் மறையும். பெற்றோரின் ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான காரியத்தில் வெற்றியை தரும். குழந்தைகளின் முன்னேற்றம் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல யோகம் உருவாகி உள்ளது. நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் குடும்பத்தின் ஒப்புதலை பெறும் வாய்ப்பும் உருவாகும். மாணவர்களுக்கு இன்று கவனசக்தி அதிகரிக்கும். வணிகவியல், சட்டம், நிர்வாகம், கணக்கியல் மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் ஊக்கமும் வழிகாட்டுதலும் வெற்றிக்கு காரணமாக அமையும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் காணப்படும். உடல் சோர்வு குறையும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டு போதுமான ஓய்வு எடுத்தால் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்கும். இன்று சிவபெருமானுக்கு வெள்ளை மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள். இயன்றால் தம்பதியர் ஒருவருக்கு உணவு அல்லது தேவையான பொருட்களை வழங்குங்கள். இந்த பரிகாரம் குடும்ப ஒற்றுமையையும் கூட்டாண்மை வெற்றியையும் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தையும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை தெற்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை திருமணம், கூட்டுத் தொழில் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், பிறரின் வாக்குறுதியை மட்டும் நம்பி பணம் முதலீடு செய்யாதீர்கள். இன்றைய முக்கிய அறிவுரை, இன்று நல்ல மனிதர்களுடன் உருவாகும் ஒரு புதிய தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால வெற்றிக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாக அமையும். கும்பம். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய மற்றும் வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கத் தொடங்கும். மனதில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும். நீங்கள் நினைத்த சில காரியங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக நிறைவேறும். இன்று கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பையே சரியாக பயன்படுத்தினால் அது எதிர்காலத்தில் பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு முக்கியமான பலனை வழங்குவது கும்பராசியிலேயே சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிப்பதாகும். இந்த அமைப்பு உங்கள் சிந்தனை திறனையும் புதிய வாய்ப்புகளை கண்டறியும் ஆற்றலையும் அதிகரிக்கிறது. ராகு என்பது புதுமை, தொழில்நுட்பம், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் எதிர்பாராத முன்னேற்றத்தின் காரகன். சந்திரன் மன வலிமையையும் கற்பனை திறனையும் குறிக்கிறார். இந்த இரண்டு கிரகங்களின் இணைப்பால் புதிய தொழில் யோசனைகள், இணையம் சார்ந்த வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் துறைகளில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உடனே செயல்படுத்தாமல் ஒரு முறை ஆராய்ந்து முடிவு எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மேலும் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. இந்த அமைப்பு அறிவு, படைப்பாற்றல், குழந்தைகள், கல்வி, கலைத்திறன் மற்றும் புகழை அதிகரிக்கும். யூடியூப், சமூக ஊடகம், கலை, எழுத்து, கல்வி மற்றும் படைப்புத் துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று புதிய வளர்ச்சி கிடைக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள். உங்கள் புதிய யோசனைகள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். முக்கியமான திட்டங்களில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, பொறியியல், ஊடகம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். ஆன்லைன் வணிகம், மின்சாதனங்கள், தகவல் தொழில்நுட்பம், கல்வி, விளம்பரம் மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். புதிய கிளை தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நல்ல பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். சேமிப்பை அதிகரிக்க முடியும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக புதிய திட்டங்களை அமைக்க நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். பெற்றோரின் ஆலோசனை ஒரு நல்ல முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளின் கல்வி அல்லது திறமை தொடர்பாக பெருமை தரும் செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய ஆலோசனைகளும் நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்லவரன் தொடர்பான தகவல் கிடைக்கலாம். தடைபட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றிய உறுதியான முடிவுகளை எடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். அறிவியல், பொறியியல், கணினி, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் காணப்படும். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்டால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும். இன்று ஆஞ்சநேய சுவாமியை மனமாற வழிபட்டு பறவைகளுக்கு தானியம் வையுங்கள். இயன்றால் ஒரு மாணவருக்கு கல்வி உதவி செய்யுங்கள். இந்த பரிகாரம் மன உறுதியையும் புதிய வாய்ப்புகளையும் தொழில் முன்னேற்றத்தையும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை வடக்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை தொழில்நுட்பம், கல்வி மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக முடிவு எடுக்காமல் ஒரு முறை சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய முக்கிய அறிவுரை, இன்று உங்கள் புதிய சிந்தனைகளே உங்கள் மிகப்பெரிய பலம். சரியான திட்டத்துடன் முன்னேறினால் இன்று உருவாகும் ஒரு வாய்ப்பு உங்கள் எதிர்கால வெற்றியின் அடையாளமாக மாறும். மீனராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான, பாக்கியம் நிறைந்த மற்றும் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் நாளாக அமைகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பின் பலன் இன்று முதல் வெளிப்படையாக கிடைக்க தொடங்கும். மனதில் இருந்த கவலைகள் குறைந்து எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். இன்று உங்களை தேடி வரும் ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பதாகும். சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் ஒழுக்கம், பொறுமை, கடின உழைப்பு மற்றும் நிரந்தர வெற்றிக்கான பாதையை உருவாக்குகிறார். உடனடி பலனை விட நீண்ட கால நன்மையை வழங்கும் கிரகமாக சனி கருதப்படுகிறார். அதனால் இன்று நீங்கள் எடுக்கும் திட்டமிட்ட முடிவுகள் அடுத்த சில மாதங்களில் பெரிய வளர்ச்சியாக மாறும். இதுவரை தாமதமாக இருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக சரியான நேரத்தில் நிறைவேறத் தொடங்கும். அதே நேரத்தில் கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்துகிறது. இந்த அமைப்பு அறிவு, படைப்பாற்றல், குழந்தைகளின் முன்னேற்றம், கல்வி, முதலீடுகள் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது. குருவின் அருளால் தெய்வ அனுகிரகம் அதிகரிக்கும். புதன் இருப்பதால் புதிய யோசனைகள் வெற்றியாக மாறும். சுக்கிரன் இருப்பதால் மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கலை, கல்வி, யூடியூப், எழுத்து, இசை, ஆன்மீகம் மற்றும் படைப்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள். உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பதவி உயர்வு அல்லது நல்ல இடமாற்றம் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். கல்வி, மருத்துவம், மீன் வளர்ப்பு, விவசாயம், ஆன்மீக சேவைகள், கலை, இணைய வணிகம் மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இன்று தொடங்கும் ஒரு புதிய முயற்சி எதிர்காலத்தில் நிலையான வருமானத்தை உருவாக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். சேமிப்பை அதிகரிக்க முடியும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக புதிய முதலீடுகளை பற்றி சிந்திக்க நல்ல நேரம் இது. தேவையற்ற செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை அளிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான முடிவை வெற்றிகரமாக நிறைவேற்ற உதவும். குழந்தைகளின் கல்வி அல்லது திறமை தொடர்பாக பெருமை தரும் செய்தி கிடைக்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் குறித்து ஆலோசனைகள் நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு வலுப்பெறுகிறது. நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் வேகம் பெறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் நல்ல சூழ்நிலையை பெறுவார்கள். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், மருத்துவம், ஆராய்ச்சி, கலை மற்றும் இலக்கிய துறைகளில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றல் அதிகரித்து படித்தவை எளிதாக மனதில் பதியும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படும். உடல் சோர்வு குறைந்து மன அமைதி அதிகரிக்கும். ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்கும்.
இன்று தட்சிணாமூர்த்தி அல்லது ஸ்ரீ ஹயக்ரீவரை மனமாற வழிபட்டு இயன்றால் ஒரு மாணவருக்கு கல்விக்கான உதவி செய்யுங்கள். மேலும் பசியுடன் இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்தால் பூர்வ புண்ணிய பலன் அதிகரித்து வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான திசை கிழக்கு. இன்று நல்ல செய்தி வரக்கூடிய துறை கல்வி, குழந்தைகள் மற்றும் தொழில் முன்னேற்றம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், முக்கியமான முதலீடுகளில் பிறரின் ஆலோசனையை மட்டும் நம்பாமல் உங்கள் சொந்த ஆய்வையும் செய்யுங்கள். இன்றைய முக்கிய அறிவுரை, இன்று நீங்கள் விதைக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல முயற்சிகளும் விரைவில் மிகப்பெரிய வெற்றியாக மலரும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் உழைப்பிற்கு இறைவன் உரிய பலனை நிச்சயமாக வழங்குவார். இதுடன் இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதிக்கான 12 ராசிகளின் விரிவான தின ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய ஆன்மீக சிந்தனை, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது விதியா அல்லது அவன் செய்யும் நற்செயல்களா? ஆன்மீக நூல்கள் கூறுவது என்னவென்றால், விதி என்பது வாழ்க்கையின் ஆரம்ப பாதையை மட்டும் காட்டுகிறது. ஆனால் அந்த பாதையில் நாம் செய்யும் நற்செயல்கள், தர்மங்கள், இறை நம்பிக்கை, பெற்றோரின் ஆசீர்வாதம் மற்றும் உண்மையான உழைப்புதான் அந்த விதியையே மாற்றும் சக்தி உடையவை. ஒரு தீபம் ஏற்றுவது சிறிய செயல் என்று நினைக்கலாம். ஆனால் அது பக்தியுடன் ஏற்றப்படும் போது மனதில் இருந்த இருளை அகற்றுகிறது. ஒரு பசியுள்ளவருக்கு உணவு வழங்குவது சாதாரண தர்மம் என்று தோன்றலாம். ஆனால் அந்த ஒரு நற்செயல் நமக்கு தெரியாமல் பல தோஷங்களின் வீரியத்தை குறைக்கிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே தினமும் குறைந்தது ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். ஒரு உயிருக்கு உதவுங்கள். பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இறைவனை சில நிமிடங்களாவது மனமாற நினைத்து வணங்குங்கள். இவை அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், செல்வ வளம் மற்றும் பாக்கியத்தை அதிகரிக்கும். நாளையும் புதிய பஞ்சாங்க தகவல்கள், கிரக நிலவரம் மற்றும் துல்லியமான தினராசி பலன்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். தினமும் துல்லியமான ராசி பலன்கள், கிரக பெயர்ச்சி விளக்கங்கள், ஆன்மீக தகவல்கள், சித்தர்கள் கூறிய ரகசியங்கள் மற்றும் எளிய பரிகாரங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜாதக ரகசியம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் மணி குறியீட்டையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். இறைவன் அருள் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும்.